என் அன்பு குழந்தையே, அளவில்லாத கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் என்று நீ வருத்தப்பட்டதால் தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். குழந்தையே, உன்னை நான் காப்பாற்றுகின்றேன். நீ கவலைப்படாதே. எல்லையில்லாத துன்பங்களை அனுபவித்து வரும் உன் வாழ்வில் இப்பொழுது எல்லையில்லா சந்தோஷம் வரப்போகின்றது. நீதான் வெற்றி பெறப் போகின்றாய். உன்னை நான் தான் வெற்றி அடைய செய்ய போகின்றேன். உனக்கான ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் பக்க பலமாகவும் உன்னுடைய தந்தை நான் இருக்கும் போது நீ பயப்படாதே என் தங்கமே. நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் சரி, அல்லது எதுவும் வேண்டுதல் வைக்காவிட்டாலும் சரி, ஒரு நிமிடம் அப்பா என்று என்னை அழைத்தால் போதும். உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்ய ஓடி வருவேன். ஏனென்றால் நீ என்னுடைய அன்பு குழந்தையல்லவா? ஒரு அப்பாவாக என்னுடைய பிள்ளையான உங்களை நான் பாகுபடுத்தி பார்ப்பது கிடையாது. எல்லோருமே எனக்கு ஒன்றுதான். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் இப்போது நிறைவேற்றிவிட்டேன் என் தங்கமே. பொறுமையோடு காத்திரு. எல்லாமே ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் பலிக்கத் தொடங்கும். நீ என்னிடம் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண் திறந்து பார்த்து கொண்டிருந்ததால் தான் இப்போது உன்னுடைய வாழ்வில் விடியல் வரப்போகின்றது. உன் வாழ்க்கையை நான் ஏறெடுத்து பார்த்து விட்டேன். உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் விரைவில் முடிவிற்கு வரும். வேண்டுதல்கள் அனைத்தும் கிடைக்குமோ கிடைக்காதோ, அப்பா திருமால் எனக்கு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று புலம்பிக் கொண்டே இருந்தாய்தானே? இதோ உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் செல்லமே. காலம் அறிந்து உனக்கு கருணை புரியும் தந்தையாகத்தான் நான் இருக்கின்றேன். என்னை நாடி வணங்குகின்ற உன்னை நான் இப்போது தேடி வந்துள்ளேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என் செல்லமே. உனக்கான நல்ல வழியை காட்டியவனும் நான் தான். நீ முன்னேறி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நல் மாற்றங்களை ஏற்படுத்த போவதும் நான் தான். மனம் தளராதே என் செல்லமே. எல்லாம் நன்மைக்குத்தான். உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஏற்படும் மாற்றங்களையும் கண்டு பயப்படாமல் தைரியமாக இரு. விரைவில் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி காண்பாய். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் தருகின்றேன். உன்னை தேடி உனது இல்லம் வந்த நான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய போகின்றேன். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் இதன் மூலமாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தினாய் தானே? நீ அழைத்தால் உன்னை பார்க்கவும் பாதுகாக்கவும் நான் வருவேன். நீ நினைத்ததையும் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய மனம் வேதனைப்படும் போதெல்லாம் ஓம் பெருமாளே என்று நீ என்னை சொன்னால் போதும். உன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் மறந்து ஆறுதல் உனக்கு நிச்சயம் உண்டாகும். நீ மனமுருகி என்னிடம் கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் இப்போது பலிக்க வைக்கப் போகின்றேன். என்னிடம் நீ பேசும் எந்த வார்த்தைகளுமே வீணாக போகாது என் செல்லமே. உனக்காக படைக்கப்பட்டதும் உனக்காக நான் எடுத்து வைத்ததும் எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு யாருமே இல்லை என்று என்னிடமே வந்து சொல்லி அழுகின்றாய். நீ அழைத்தால் உனக்காக அந்த நொடியே நான் வருவேன் என்று தெரியாதா? உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை இப்பொழுதே உனக்கு உணர்த்தட்டுமா? உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இப்போது நிறைவேற்றப் போகின்றேன். இனி உன்னுடைய கண்ணீரானது ஆனந்த கண்ணீராக மாறும். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீணாக போகாது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிவிற்கு வரும் நேரம் இது. இனி உனக்கு எப்போதுமே நல்ல காலம்தான். என் பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போதுமே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் வழிநடத்தி செல்லும். நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய வாழ்வில் நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்படுகின்றாயோ அது எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன். ஒரு நிமிடம் கண்ணை திறந்து பார். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பது நீயே உணர்வாய். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப் போகின்றது. அதை நீயும் உணர்ந்து சந்தோஷப்பட போகின்றாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து போய் உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது என் செல்லமே. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு உண்டு. உன்னுடைய மனவேதனைகள் எல்லாம் விரைவில் உன்னுடைய மனதை விட்டு விலகி போகப் போகின்றது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது.
நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. என் ஆசீர்வாதத்தோடே உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நீ மனதில் நினைத்ததையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன். வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, காண்கின்ற கனவெல்லாம் பலிப்பதில்லை, எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதில்லை. ஆனால் நான் எதிர்பார்க்காமலேயே கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் என்னை நோக்கி வருகின்றது என புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன், தவறு செய்பவர்களும் தீங்கிழைப்பவர்களும் கூட நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வலிகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் என்று கேட்கின்றாய்? குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தியை போலத்தான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒளி மட்டும் தான் தெரியும். அருகில் போய் பார், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது புரியும். என் செல்ல குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியும், அதை தாங்க முடியும் என்று உன்னுடைய அப்பாவிற்கு தெரியும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை உறுதிப்படுத்தும். விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அதுவரை பொறுமையோடு இரு. எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்திருக்கும் நான் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவேனா? நிச்சயம் உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ எதை பற்றியும் எவரை பற்றியும் யாரை பற்றியும் உன்னுடைய தேவைக்கு அதிகமாக அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இரு. இதுதான் உன்னுடைய நிம்மதிக்கான ஒரே வழி. உலகத்தையே வெல்லும் சக்தி உனக்குள் இருந்தாலும் நீ வெல்லும் வரை இந்த உலகம் உன்னை வேடிக்கையாக கூட பார்க்காது. அதே நீ வென்று விட்டால் கோமாளியாக இருந்தாலும் கூட உன்னை கடவுளாக பாவிக்கும். துன்பம் உன்னை துன்புற செய்தாலும் சிலர் முகத்திரையை அவிழ்த்து காட்டி மீண்டும் யாரையும் நம்பாதே என்கின்ற அறிவுரையை வழங்குகின்றது. அதனால் துன்பங்களை எண்ணி புலம்பாதே. அனைவருக்கும் பிடித்த மாதிரி வாழவும் முடியாது, பிடிக்கவில்லை என்றால் சாகவும் முடியாது. அதுதான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக் கொள்ளாதே. உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு உனக்கு ஒருபோதும் துன்பங்களை நான் வரவிடமாட்டேன். நீ பயப்படாதே தங்கமே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் காலம் வரும். நீ கவலைப்படாமல் இரு. எப்போதும் யாருக்கும் கெட்டதை நினைக்காமல் நல்லதை மட்டுமே நினைக்கும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில்